எடப்பாடி தலைமையேற்ற நாளிலிருந்தே அனைத்து தேர்தல்களிலும் தோல்வி. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து அதிமுக டெபாசிட் இழந்து உள்ளது. இந்நிலையில் தொண்டர்களையும் மக்களையும் ஏமாற்ற எடப்பாடி பழனிசாமி கள ஆய்வு என்கிற நாடகத்தை பல மாவட்டங்களில் தன் சகாக்களை வைத்து நடத்தி வருகிறார். ஆனால் அந்த நாடகத்தை அறிந்து கொண்ட தொண்டர்கள் அனைவரும் கோபத்தில் பொங்கி எழ ஆரம்பித்து விட்டனர். ஏனென்றால் தோல்வியின் காரணம்தான். கட்சி ஒன்றுபட வேண்டும், பிரிந்தவர்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும், எடப்பாடி பழனிசாமியின் அடிமை மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அதிமுக மீண்டும் வலுப்பெறும் என்கிற கொள்கையில் அனைத்து தொண்டர்களும் ஒருமித்த கருத்துடன் கோஷமிட்டு வருகின்றனர். ஆனால் இதையெல்லாம் மறைத்து RB உதயகுமார் மற்றும் ஜெயக்குமார் இவர்களை வைத்து கட்சிக்குள் சண்டை இல்லை என்று ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி வருகிறார்கள். ஆனால் உண்மை நிலை என்னவென்றால், கழகத்தில் பிரிந்தவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்தால் மட்டுமே அதிமுகவிற்கு நல்ல கூட்டணி அமையும் என்கிற நிலைப்பாட்டில் தொண்டர்கள் உறுதியோடு நிற்கிறார்கள்.